டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்போது தமிழீழ பிரதிநிதிகளாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு இந்த காணொலியை தருகின்றோம். ஐரோப்பிய ஒன்றியம் என்பது பிரசல்ஸில் இருக்கின்றது. இங்கே நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம். அந்த வகையில் ஏன் இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கின்றோம் என்று சொன்னால், நாளை அதாவது 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் சர்வதேச மனித உரிமை நாளாக இந்த உலகம் அதனை நினைவு கூறுகின்றது. அந்த வகையில் அதனையொட்டி சில நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வாறு ஜெனீவாவினுடைய மனித உரிமை அவை எங்களுக்கு முக்கியமாக ஒரு பேசு பொருளாக தமிழர்களுக்கு இருக்கின்றதோ, அதுபோல இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த இடங்களும் எங்களுக்கு பேசு பொருளாக மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே வேலை செய்து வருகின்றோம். அதனை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக என்னோடு இங்கே ஃபாதர் குழந்தைசாமி வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து. வணக்கம் ஃபாதர். அவரை பற்றி நாங்கள் பேசலாம். கொரோனா டைமில் நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக வந்திருந்து எங்களோடு 1 வருட காலம் கொரோனாவினுடைய அந்த சமயத்தில் இங்கே பிளாக் ஆகி இருந்தது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. என்னென்னா, அந்த டைமில் உங்களுடைய டெடிக்கேஷனான ஒர்க்கையும் நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சமயத்தில் நீங்கள் இங்கிருந்து எங்களுக்கு ஜூம் மூலமாக ஜெனீவாவினுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் வந்து ஜெனீவாவினுடைய ஒரு கூட்டத்திற்கு வந்தபோது கொரோனா காலமும் அறிவிக்கப்பட்டது. எனவே நீங்கள் எங்களுக்கு 1 வருட காலம் இந்த கொரோனாவினுடைய புண்ணியத்தால் கிடைத்தீர்கள். அந்த சமயம் நாங்கள் நிறைய விடயங்களை உங்களோட ஒர்க் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து நீங்கள் எங்களோட தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எங்களை வலுப்படுத்தி வருகின்றீர்கள். முக்கியமாக தமிழ் எய்திலிகள் அங்கே கேம்பில் இருக்கிறவர்களோடு நீங்கள் நீண்ட காலமாக பணிபுரிந்து வருவதால் எங்களுடைய வழிகளை உங்களுக்கு சரியாக சொல்ல முடியும். எனவே ஒரு ஷோர்ட்டான அனுபவம். திருமதி செல்வராணி தம்பிராசா அவர்கள் உங்களுக்கு அறிந்த முகம். ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலே பல ஆண்டுகளாக ஒரு செயற்பாடலாக வந்திருக்கின்றார். இப்போது அவர் இங்கேயும் அவர் 3வது தடவையாக சமூகம் அளித்திருக்கின்றார். இங்கே அவருடைய விடயங்களை அவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இங்கே எனது இடதுபுறத்திலே ராஜேஸ்வரன் ராமலிங்கம் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவரும் ஒரு புதிய செயற்பாடலாக இங்கு இணைந்திருக்கின்றார். இவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். முதலாவதாக ஃபாதர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வளவு தூரத்துக்கு தமிழர்களுடைய உரிமை சார்ந்து எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது? ஏன் நாங்கள் இங்கே வர வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். தமிழீழ பிரச்சனை வெளி உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. எவ்வாறு ஒரு ஐநா முக்கியமானதோ அதே அளவிற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் முக்கியமானது. ஏன்னா இதில் பல நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இங்கே வந்த பொழுது நாம் பார்க்கிறோம், அமைச்சர்களை சந்திக்கிறோம், அதே போல் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கிறோம். பெல்ஜியத்தினுடைய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பல்வேறு நாட்டு பிரதிநிதிகளையும் இங்கே சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது நமது பிரச்சனையை அவர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது, தனிப்பட்ட விதத்திலேயோ அல்லது பொது கூட்டங்களிலேயோ நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அவர்களும் ஆர்வம் காட்டுகிறார்கள். நாம் அவர்களை சந்தித்து நம்முடைய பிரச்சனைகளை நாம் அவரிடம் சொல்லாத போது எந்த விதத்திலும் அவர்கள் அக்கறை எடுத்து நமக்கு உதவி செய்வார்களோ அல்லது உரிமையை பெற்றுத் தருவார்களோ அல்லது சுதந்திரம் வாங்கி தருவார்களோ என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இந்த அமைப்புகளில் நாம் கலந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடிப்படை உரிமைகள் வெளியிட்ட ஒரு நாளை நினைவு கூறுகிறார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய அனைத்து நபர்களுமே இந்த அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தக்கூடிய இந்த அறிக்கையில் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு சமூக உரிமை அல்லது குமுக நயன் இது மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது என்று சொன்னால் அந்த நாட்டில் ஒரு மக்களாட்சியை நிலைநிறுத்த வேண்டும். மக்களாட்சி நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய உரிமைகளை கொடுத்தாக வேண்டும். அதற்காக உழைத்தாக வேண்டும். அவருடைய மாண்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் எந்த மனிதர்களையும் கொலை செய்ய முடியாது. படுகொலை, ஒரு இன படுகொலை செய்ய முடியாது. அவ்வாறு செய்யாமல் தான் அந்த மக்களுடைய உரிமைகளையும் மாண்பையும் சுதந்திரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த அடிப்படை உரிமைகளை வெளியிட்ட இந்த அறிக்கை நமக்கு பெரிய உதவியாக இருப்பதை பார்க்கிறோம்.
எனவே இந்த அறிக்கையை ஒவ்வொரு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு பேசிய அனைத்து பேச்சாளர்களும் அதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். எந்த நாட்டிலும் நீங்கள் மனித உரிமைகளை பாதுகாக்காமல் ஒரு மக்களாட்சியை கொண்டு வர முடியாது என்பதை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அதே போல ஒவ்வொரு நாடும் ஒரு சந்தை அல்ல. அந்த சந்தையில் உரிமைகள் இருக்காது, அந்த சந்தையில் ஆதிக்கம் தான் இருக்கும். அதனால் இந்த அடிப்படை உரிமைகளுடைய அறிக்கையானது தெளிவாக சொல்லுகிறது, ஒரு நாடு சந்தையாக இருக்க முடியாது. மாறாக ஒரு நாடு மக்களாட்சி மையப்படுத்தி அவருடைய உரிமையை நிலைநிறுத்துகின்ற பாதுகாக்கின்ற நாடாகத்தான் இருக்குமே ஒழிய அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை தெளிவாக அவர்கள் பதிவு செய்தார்கள். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறிமுறைகளை உலக அளவில் இருக்கக்கூடிய பொதுவாக எல்லா அமைச்சர்களும் அதிகாரம் படைத்தவர்கள் ஒன்று சேர்கின்ற இடங்களை நாம் தயவு செய்து பயன்படுத்தி நம்முடைய குரலை ஓங்கி ஒலிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் ஏறெடுத்து பார்த்து மக்களாட்சியையும் நமது உரிமையையும் நமது சுய நிர்ணய உரிமையையும் பெற்றுத் தருவதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். நாம் உண்மையிலேயே இந்த பொறிமுறைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் நமக்குத்தான் அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கிறோம். அந்த ஒரு வகையில்தான் இந்த பிரதிநிதிகளாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வந்து அவர்களோடு கதைக்கின்ற பொழுது நிறைய விடயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு ஆதரவாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் உருவாக்க முடியும். நிறைய நேரங்களில் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் நம்முடைய குறைகள் நிறைகளை அவர்கள் செவிமடுத்து கேட்கிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நிறைய ஆதரவுகளை தரவுகளையும் அறிக்கைகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் வழியாக அவர்கள் மேலும் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை தயவு செய்து நாம் பயன்படுத்தி செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் நமது உரிமையை கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வாய்ப்புகள் நம்மை தேடி வராது, நாம் தான் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி நல்லதொரு உரிமையுள்ள சுய நிர்ணயத்தோடு நாம் செயல்படுவதற்கு வேண்டிய அனைத்து வழிமுறைகளை பெறுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பயன்படுத்துவோம். இந்த ஐரோப்பிய ஒன்றியம் நமக்கு ஒரு நல்ல ஒரு உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பயன்படுத்தினால்தான் அந்த பலனை நாம் பெற முடியும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ராஜேஸ்வரன், உங்களிடம் நீங்கள் முதலாவது தடவையாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஏற்கனவே ஐநாவில் நீங்கள் பல ஆண்டுகளாக எங்களோட வேலை செய்திருந்தாலும் நேரடியாக சமூகம் அளித்தது போன செஷன் டைமில். நீங்கள் இந்த அனுபவத்தை பற்றி அனைவருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல பிரியோசனமான மனித உரிமைகள் தினத்தை கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டால் எல்லா பிரச்சனையும் இப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி, அக்கா சொன்ன மாதிரி எல்லா கோரிக்கைகள் இந்த இனத்துக்குரிய பிரச்சனைகள் அதுக்குரிய தீர்வை கோரிக்கைகளை நாங்கள் வாய் மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் எல்லா இடத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதில் திருப்தியாக இருந்தது என்னென்னு கேட்டால் அதை உள்வாங்கிறதுக்குரிய இடங்களை நாங்கள் தேடி பிடிச்சிருக்கோம். கெடுத்த இடத்துல நான் உடனே சொன்னேன் உங்களுக்கு அதை உள்வாங்கிற தன்மை வந்து எனக்கு இதுக்குரிய தீர்வு வெகு சீக்கிரம் கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கு நாங்கள் காய்ச்சி எல்லாரோடையும் நினைக்கிறோம் ஒரு 5 பேரோட நிறைய நேரம் எடுத்து காய்ச்சிருந்தாங்க. அதை உள்வாங்கி கொண்ட விதம் வந்து ஆறுதலாக இந்த பிரச்சனையை நல்ல தெளிவாக எடுத்து அதை திரும்பவும் இந்த கன்வர்சேஷனை திரும்ப நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோம் என்று சொல்லி எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயினோம். இந்த பிரச்சனைக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கோ. உங்களுக்கு நீங்கள் என்னன்னு சொல்கிறது, நீங்கள் கஷ்டப்படுறதுக்குரிய பலன் சீக்கிரம் கிடைக்கும். நன்றி. நன்றி ராஜு. என்னடா நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆரம்பத்தில் நாங்கள் வந்து நிறைய பொஸ்கோ மரியாதை சங்கத்தை ஒன்றிணைத்து இந்த கோஆர்டினேட் பண்ணுற சகோதரோட நாங்கள் பேசும்போது நிறைய வாக்குவாதப்படுவோம். இவர்கள் எல்லோரிடமும் போய் நாங்கள் என்னத்தை நீதி கேட்க வேண்டியிருக்குது, நமக்கு எல்லாமே முடிஞ்சது என்று நானும் ஆதங்கப்பட்டிருக்கேன். பல நாட்கள் நானும் கண் விட்டுருக்கின்றேன். ஆனால் இங்கே வரும்போது அவர்களுடைய அந்த எங்களை அவங்க அரவணைக்கிற விதமாக இருக்கட்டும், எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த டைமில் எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய குற்றுணர்வாக இருக்குது. நாங்கள் தான் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் என்று எங்களுக்கு தோணுது. என்னென்னா அவங்க கேட்குற ஹோம்ஒர்க் நாங்கள் பண்ணிருக்கோம் உண்டு. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது இவங்க மேலே தான் குற்றம் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால எங்களுடைய அது அறியாமையா அல்லது இந்த ஒரு டபுள்
ஒரு ஒரு டியூயாலிட்டி இவங்க எங்களோட ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்றது நாங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே நிற்கும் போது அவர்கள் எங்களை இம்மீடியட்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களோட எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் அப்படியே நாங்கள் எங்களுடைய உண்மை அவர்களை அப்படியே கிரவுண்டுக்கு இழுக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் மனித உரிமை இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அந்த இடத்தை தேடி, அந்த மனிதர்களை தேடி நாங்கள் தான் தமிழர்களாக போகணுமே தவிர இலங்கையர்களாக, நாங்கள் ஐரோப்பியர்களாக எங்களுடைய இனத்தை அடையாளத்தை மறைச்சு அதை மறந்து போய் நாங்கள் வாழ்றதுல எந்த பிரயோசனம் இல்லைன்னு நான் நினைக்கிறோம். இன்று நாங்கள் எங்களுடைய அடையாளத்தோடு, எங்களுடைய இனப்படுகொலை என்பதுதான் எங்களுடைய அடையாளம். இது நிறைய பார்க்குறவங்க வந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. தங்கச்சி நீங்கள் செய்யுங்க, உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் தொடர்ந்து போராடுங்க, வாழ்த்துக்கள்வாங்க. எனக்கு இது வாழ்த்துக்கள் சொல்கிறது பிடிக்கிறது இல்லை, எனக்கு கொண்டாடுற விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு கோபோஸ்கோக்கு வெட்டிங்களுக்கு இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் அல்ல. இது நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு அவலத்தை நாங்கள் பறைசாற்றி நிற்கும் போது இதில் கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுடைய நாங்கள் வாழ்த்து வாங்குறதுக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. மாறாக நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களுடைய என்கேஜ்மெண்ட். இப்போது ராஜு இருக்கிற மாதிரியோ அல்லது நான் இதில் இணைஞ்சு கொண்ட மாதிரியோ, ஃபாதர் வந்து அவருடைய வாழ்க்கையை இதில் அர்ப்பணித்தவர். அது அவங்க சக்ரிஃபைஸுக்காகவே அவங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறவங்க இதுக்குள்ளே வரணும்னு நீங்கள் நினச்சா வர முடியும். அது உங்களோட சாய்ஸ். லைஃப் இஸ் அ சாய்ஸ் அண்ட் சாய்ஸ் இஸ் அ சாக்ரிஃபைஸ். எனவே நீங்கள் ஒன்றை அடையணும்னு சொன்னால், ஒன்றை விட்டு தான் ஆகணும்னு சொன்னால், சுயமரியாதைக்காக சுயத்தை இழக்கிறது ஒன்று தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிஃப்ளெக்ஷனோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும். நாளைக்கு மனித உரிமை தினத்தை நாங்கள் அனுஷ்டிப்போம். இங்கிருந்து கொண்டு தமிழர்களாக நாங்கள் உங்களோடு மீண்டும் ஈழத்தமிழர்களாக இணைந்து கொள்வோம். அது எங்களுக்கு தமிழர்களும் இதில் இணைந்து கொள்கிறார்கள் என்பது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.